ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு கடலைப்பருப்பு போடுங்க. அது நல்லா வெடிக்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு 2 பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன். 2 பீக்கங்காயை தோல் சீவி கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன் பீக்கங்காய் பொரியலுக்கு. இப்போ கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. சீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா 3 நீல வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. கருவேப்பிலை 1 கொத்து. சமையலில் கருவேப்பில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பில் எல்லா தாளிப்புக்கும் நம்ம சேர்த்திக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடி உதறதுனால கண்ணு தெரியறதுக்குமே கருவேப்பில் சேர்த்துனா ரொம்ப நல்லதுங்க. எந்த சமையலுமே கருவேப்பில் மல்லித்தலை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் இருந்தால் கூட 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. சும்மா ஒரு கிள்ளி போடுற அளவு தான் போடணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காயப்பொடியை நறுக்கி அலாசி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து இது கூட போட்டுறேன். நீங்கள் பீக்கங்காய் தோல் சீவனதையுமே கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியில் போடக்கூடாது, ஃபஸ்ட்டே கழுவி வச்சிடணும். அரிஞ்சு நான் இப்போ போட்டுட்டேன். நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வதங்குங்க. இப்போ நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அப்படியே நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்மில் காய் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. காயில் போட்டதுக்கப்புறம் ஸ்பீட் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. எல்லாத்துலேயும் நல்லா மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா தொலைவி விட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல். இதுக்கு கல்லுப்பு நான் 1/4 டீஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சமாக போடணும் கல்லுப்பு. பாருங்கள், 1/4 டீஸ்பூன் போதும். அதுலேயே நல்லா உப்பு பிடிச்சிரும். நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதுக்கு லேசாக ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அளவு தண்ணியை நம்ம இதுக்கு சேர்த்திக்கலாங்க. சில்வர் வடைச்சட்டியில் வதக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். காய் வேகட்டும். இப்போ காயிலே தண்ணி இருக்கும். அதனால் பாருங்கள், நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்ம லேசாக தண்ணி தொளிச்சா போதுங்க. இது சில்வருங்கிறதுனால டக்குன்னு தண்ணியை இழுத்துரும். அதனால தான் நான் தண்ணியை தெளித்தேன். இப்போ நல்லா தொலை விட்டுருங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க. அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். சும்மா வேணுனாலும் சாப்பிடலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க.